லாஸ்ட்டாக நீங்கள் எல்லோரும் சொன்னதாங்க கரெக்டாக இருக்குது. நீங்கள் இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தீங்க ப்ரோ உனக்கு புறா வளர்க்குற தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு. பட் அது உண்மை தான் போல். இன்றைக்கி மதியம் சின்ன பசங்க எடுத்துகிட்டு வந்து இந்த புறாவை கொடுத்தாங்க. ஆனால் இது முதுகில் பூனை கடிச்சிருக்கேன் லைட்டாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்மளோட 12 years old மேல். இது மேலே இருக்கிற கேஜில் தான் இருந்துச்சு. இது எப்படி வெளியே வந்திருக்கும் அப்படின்ட்டு போய் பார்த்தேன். போயிட்டு பார்த்தா கேஜில் இருக்கிற புறா எதுவுமே காணுங்க. இந்த ரெக்கவேட்டில் இருந்த பேர்ட்ஸும் அப்புறம் நம்ம வீட்டிலே பிறந்த பேர்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் ஒரு 2-3 பேர்ட் மட்டும் தான் இருந்துச்சு. மொத்தமாகவே ஒரு 9 புறா தான் இருந்துருச்சு. இது வந்து 14 நாள் கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அப்படின்ட்டு சொல்லலாம். பட் நான் எந்த ஒரு விஷயத்துலையும் இவ்வளோ சீக்கிரமாக கிவ் அப் பண்ணதில்லை. பட் என்னால் முடியல. சாரி ஃபேம். நீங்கள் நிறைய பேர் வந்து நம்மகிட்ட பேர்ட் சேல்ஸுக்கு கேட்டிருந்தீங்க. நம்மளால் எதையும் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கும். அண்ட் தென் செட் ஆஃப் பேர்ட்ஸ் நீங்கள் புக் பண்ண பேர்ட்ஸ் மட்டும் நான் கீழே இருக்கிற கேஜில் ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தேன் காசு பார்சல் பண்ண அப்படின்றதுக்காக. அந்த பேர்ட்ஸ் மட்டும் தான் இருக்குது. அண்டு இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இனி இந்த பேர்ட்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு வேறு ஏதாச்சும் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு இதான் மேட் ஹோமோஸோட எண்ட் ஆஃப் era. Stay tuned, fam. Bye.